ஆம்ல படத்தில் நடித்த வகையில் தனது முன்னேற்றத்தில் இருந்து 4 அடி பின்னோக்கி வந்துவிட்டாராம் விஷால். இத்தனைக்கும் படம் மாப்சல் ஏரியாவில் நகர பகுதிகளில் சுமார் என்கிறது வசூல் விவரம். அது கூட வியாபார ஏற்ற இறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் தெலுங்கு படம் ஒன்றில் சமீபத்தில் வந்த காமெடி போர்ஷன் ஒன்றை அப்படியே சுட்டு ஆம்பளையில் வைத்து விட்டாராம் சுந்தர் சி. இந்த விஷயம் லேட்டாக தான் தெரிய வந்திருக்கிறது விஷாலுக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆம்பளை படத்தில் விஷாலுக்கு வந்த இமேஜ் இன்னும் சுத்தம். ஆளையே பொலிக்காலை ரேஞ்சுக்கு ஆக்கிவிட்டார் சுந்தர் சி. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு சுசீந்திரனை பழி வாங்க ஆரம்பித்திருக்கிறாராம் விஷால். பாண்டி நாடு படத்தை அடுத்து இருவரும் புதிய படம் ஒன்றில் இணையவிருக்கிறார்கள் அல்லவா. இந்த படத்தின் ஆன்லைன் மட்டுமே சொல்லி இருந்தாராம் சுசீந்திரன். இப்போது விஷாலிடம் தேதிகள் கேட்டு சென்றவரிடம் முழு கதையும் சொல்லிடுங்க, அப்புறம் தரேன் தேதி என்றாராம் விஷால். கதை வசனம் எதுவும் ரெடியாகாமல் ஷூட்டிங் செல்வதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாராம் விஷால். ஏற்கனவே உங்களை வச்சு பாண்டி நாடுங்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கேன், அப்பவும் என் மேல நம்பிக்கை இல்லையா என்று அழைத்து கொண்டே சுசீந்திரனுக்கு விஷால் சொன்ன பதில் அவ்வளவு நாகரிகமாக இல்லை என்கிறது கோடம்பாக்கம் பற்றி.